அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக குடலிறக்கம் வந்துவிட்டால் என்னென்ன பாதிப்பு வரும், அவற்றை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்தை தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த குடலிறக்கத்தை போக்குவதற்கு ஒரு சூப் தயார் செய்ய போகின்றோம். இந்த சூப் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மணித்தக்காளி இலை 10 கிராம், மணித்தக்காளி 10 கிராம், கொள்ளுக்காய் வேலை இலை 10 கிராம், கொள்ளுக்காய் வேலை வேர்பொடி 10 கிராம், சதகுப்பை 5 கிராம், ஓமம் 5 கிராம், சிறிய வெங்காயம் நறுக்கியது 25 கிராம், மஞ்சள் தூள் தேவையான அளவு, இந்துப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த சூப் தயார் செய்வதற்கு முதலில் வாணலில் சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு சிறிய வெங்காயம், மணித்தக்காளி இலை, கொள்ளுக்காய் வேலை இலை இவற்றை லேசாக வதக்கவும். இப்பொழுது மணித்தக்காளி காயை சேர்க்கவும். இப்பொழுது சதகுப்பை மற்றும் ஓமத்தை சேர்க்கவும். இப்பொழுது கொள்ளுக்காய் வேலை செடியின் வேர்பொடியை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளவும். இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை ஊற்றி சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த சூப் தயாராகிவிட்டது. இந்த சூப்பை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளவும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.